ஓம் நமச்சிவாய போற்றி! அனைத்து சிவன் அடியார்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, இன்னைக்கு நாம வரக்கூடிய 2025 மகா சிவராத்திரி தினமன்று அந்த ஈசனுடைய அருளை பரிபூரணமாகப் பெற்று தன் வாழ்வில் முன்னேற்ற அடைய இருக்கும் 5 ராசிக்காரர்களைப் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆமாம் நண்பர்களே, எதிர்வரும் 26/2/2025 புதன்கிழமை அன்னைக்கு அந்த ஈசனுக்கே உரித்தான சிவராத்திரி தினம் வர இருக்கு. அப்படி இந்த ஆண்டில் வரக்கூடிய சிவராத்திரி அப்படிங்கிறது 60 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே வரக்கூடிய மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு சிவராத்திரியாக விளங்குது. அதனாலேயே நண்பர்களே, ஜோதிடவியலின் அடிப்படையில் இந்த ஆண்டில் வரக்கூடிய சிவராத்திரி தினம் அன்று சில கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றத்தினாலும் கோள்களின் காரணமாகவும் நாம இந்த பதிவில் பார்க்கக்கூடிய இந்த 5 ராசிக்காரருக்கு சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் அருள் 100% கிடைக்க இருக்குமாம். அதனால இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் இந்த சிவராத்திரி தொடங்கி அடுத்த ஓராண்டு காலத்திற்கு பொற்காலமாக விளங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு இயல்பாகவே ஈசனுடைய கருணை கிடைக்க இருப்பதால் இவர்களுடைய வாழ்வில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் விலகி இன்பமயமான ஒரு வாழ்க்கை வாழ இருக்கிறாங்க. அதனால அந்த 5 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறதைத்தான் இந்த பதிவின் மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். அதனால நண்பர்களே, நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அது கூடவே நீங்க ஒரு சிவபக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸு கீழே ஓம் நமச்சிவாய போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அது கூடவே இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க நண்பர்கள் மற்றும் அன்பர்கள் போன்ற அனைவருக்கும் இந்த பதிவை பகிர்ந்து விடுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். நண்பர்களே, இந்த ஆண்டு 2025 வரக்கூடிய சிவராத்திரி அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் அந்த சிவராத்திரிகளை காட்டிலும் அதிக சிறப்பு மிக்க விசேஷங்கள் மிக்க சிவராத்திரியாக விளங்குது. அதனால அனைத்து சிவபக்தர்களும் சிவனை நோக்கி இந்த சிவராத்திரி தினம் அன்று விரதம் இருந்து முறைப்படி வழிபாடுகள் செய்து வந்தீங்க அப்படின்னா அனைவருக்குமே அந்த ஈசனுடைய கருணையும் கடாட்சமும் கிடைக்கும் அப்படிங்கிறதுலயும் நான் சொல்லுகிறேன். அது மட்டும் இல்லாமல் நாம இப்ப பார்க்க போற இந்த 5 ராசிக்காரருக்கு மட்டும்தான் ஈசனுடைய கடாட்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் அப்படி ஒன்றும் சொல்லலைங்க. அனைத்து நபர்களுக்குமே ஈசனுடைய கருணையை வாரி வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லிதான் சொல்லப்படுது. அதனால இவர்களுக்கு மட்டும்தானா அருள் கொடுக்கணும், இவர்களுக்கு அருள் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஈசன் ஒரு பொழுதுமே பாகுபாடு பார்க்கவே மாட்டார். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இந்த 5 ராசிக்காரருக்கு மட்டும் எதனால சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியார் இவர்களுடைய அருள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான சரியான காரணம் ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சிவராத்திரி தினம் அன்று இயல்பாகவே கோள்களின் நகர்வுகளில் சில மாற்றங்கள் ஏற்படுமாம். அப்படி ஏற்படக்கூடிய கோள்களின் மாற்றம் காரணமாக குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் ஈசனுடைய அருளும் அவருடைய பார்வையும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் நாம் இப்ப பார்க்கக்கூடிய இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் அதிக அளவிலான நன்மையும் அதிக அளவான சிவனுடைய கடாட்சமும் கிடைக்க இருக்கு. மத்த ராசிக்காரர்கள் எனக்கு அந்த ஈசனின் அருள் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கவலைப்படவே தேவையில்லை. எதனால் அப்படின்னா உங்கள் அனைவருக்குமே ஈசனுடைய கடாட்சமும் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். நீங்களும் முழுமையாக அந்த ஈசன் மீது அன்பு செலுத்தி பரிபூரண பக்தியோடு அந்த ஈசனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அனைவருக்குமே அந்த ஈசனுடைய கடாட்சமும் அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் இங்க சொல்லிக்கிறேன். இப்ப நாம 5 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கலாம். முதலில் பார்க்கக்கூடியது மேசராசி. நண்பர்களே, இந்த மேசராசி அப்படிங்கிறது பிறப்பிலேயே சிவனின் அருளை பரிபூரணமாக பெற்ற ஒரு ராசி அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஆண்டில் வரக்கூடிய சிவராத்திரி தினம் அன்று இவர்களுக்கு இன்னுமே அதிகமாக ஈசனுடைய கடாட்சம் கிடைப்பதால் இவர்களின் வாழ்வில் இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த துன்பங்கள் விலகி ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கு. அது மட்டும் அல்லாமல் இந்த மேசராசிக்காரர்கள் பிறப்பில் இருந்தே ஒரு சிவபக்தர்களாகவும் இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு அந்த பார்வதி தேவியினுடைய கடாட்சமும் 100% கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த மேசராசியில் பிறந்த அந்த நபர்கள் இந்த ஆண்டில் வரக்கூடிய சிவராத்திரி தினத்தை தவற விடாமல் சிவபெருமானின் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா
உங்க வாழ்வில் அனைத்துமே நன்மையாகவே நடக்கும். அடுத்து நாம 2வதா பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. இந்த மிதுன ராசியில் பிறந்த நபர்களுக்கும் இந்த ஆண்டின் சிவராத்திரி அன்று சிவன் மற்றும் பார்வதி தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்க இருக்கு. அதனாலேயே இவர்களுடைய வாழ்வில் இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த இன்னல்கள் விலகுமாம். அதே சமயத்தில் குடும்ப வாழ்க்கையில் அதிக ஒற்றுமையும், காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த இடையூறுகளும் விலகும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அதே சமயத்தில் தொழில் ரீதியான முன்னேற்றங்களும் ஏராளமாக நிகழுமாம். அதனால இந்த மிதுன ராசியில் பிறந்த நண்பர்கள் சிவ வழிபாட்டை சிவராத்திரி தினம் அன்று மனப்பூர்வமாக செய்து வந்தீங்க அப்படின்னா அனைத்துமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். நண்பர்களே, நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. இந்த கடகராசி அப்படிங்கிறது பார்வதி தேவியின் அம்சம் பொருந்திய ஒரு ராசியாக ஜோதிட விதிகளின்படி சொல்லப்பட்டு இருக்கு. அதனால இந்த ஆண்டின் சிவராத்திரி அன்று பார்வதி தேவியின் அருள் இந்த கடகராசியின் மீது பரிபூர்வமாக கிடைக்க இருக்கு. அதோடு ஈசனுடைய பார்வையும் இந்த கடகராசியின் மீது விழுவதால் இவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக ஏற்படும். அது மட்டும் அல்லாமல் பணம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி இவர்களின் வாழ்வில் செல்வ வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அடுத்து 4வதா பார்க்க போற ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியில் பிறந்த நபர்களுக்கும் இந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய கிரக சாரங்களின் காரணமாக சிவராத்திரி தினமன்று ஈசனுடைய கருணை பரிபூரணமாக கிடைக்க இருக்கு. அதனால இவர்களின் வாழ்வில் ஒரு விதமான நிம்மதியும் அமைதி உணர்வும் ஏற்படுமாம். அது மட்டும் அல்லாமல் இது நாள் வரைக்கும் இவர்கள் செய்யணும் அப்படின்னு நினைத்து தடைபட்டு போன ஒரு காரியம் உடனடியாகவே ஆரம்பிக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றினை காணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அதனாலேயே இந்த சிம்மராசி அன்பர்களும் சிவ வழிபாட்டை பரிபூரணமாக செய்தீங்க அப்படின்னா அதிக அளவான நன்மையை நீங்களுமே பெற முடியும். அடுத்து நாம கடைசியா 5வதா பார்க்க இருக்கக்கூடிய ராசி கும்பராசி. இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே சிவன் மீதும் சிவ வழிபாட்டின் மீதும் அதீத ஈடுபாடு கொண்டவராக இருப்பாங்க. அதே சமயத்தில் இந்த கும்பராசிக்காரர்கள் சிவ அம்சம் பொருந்திய ஒரு ராசிக்காரராகவும் விளங்குறாங்க. அதனால இந்த ஆண்டில் வரக்கூடிய சிவராத்திரி தினத்தில் இவர்களுக்கும் அதிகப்படியான நன்மைகள் நிகழ இருக்கு. அதனால கும்பராசி அன்பர்கள் சிவ வழிபாட்டை தொடர்ச்சியாக மனமுகுந்து செய்து வந்தீங்கன்னா மேன்மேலும் வாழ்வில் முன்னேற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். சரி நண்பர்களே, இப்ப நாம பார்த்திருக்கக்கூடிய இந்த 5 ராசிக்காரர்களுக்குத்தான் இயற்கையாகவே சிவனுடைய அருள் சிவராத்திரி அன்று கிடைக்க இருக்கு. நான் முன்னையே சொன்ன மாதிரி மற்ற ராசிக்காரர்கள் கவலைப்படவே தேவையில்லை. அனைவருக்குமே ஈசனுடைய கருணை முழுமையாக கிடைக்கும். இந்த 5 ராசிக்காரர்களும் ஜோதிட விதிகளின் காரணமாகத்தான் இந்த மாதிரியான பலன்கள் உண்டாகி இருக்கு. மித்தபடி சிவபெருமான் யாரிடமே பாகுபாடு பார்க்கவே மாட்டாரு. அனைவருக்கும் அன்பை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு கருணை உள்ளம் கொண்டவர்தான் இந்த சிவபெருமான். அதனால அனைவருமே சிவராத்திரி அன்று சிவபெருமானை மனம் உகந்து வழிபட்டு அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுக அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். அதே சமயத்தில் நம் சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.